வணக்கம். புதுச்சேரி சட்டசபையில் உள்ள புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலர் அலுவலகத்தில் நடைபெற்ற விநாயகர் சதுர்த்தி விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் கலந்து கொண்டு சிறப்பித்தார். புதுச்சேரியில் நாளை விநாயகர் சதுர்த்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட உள்ள நிலையில் புதுச்சேரி சட்டசபையில் உள்ள புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலாளர் அலுவலகத்தில் விநாயகர் சதுர்த்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் புதுவை முதல்வரின் பாராளுமன்ற செயலரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜான்குமார் கலந்து கொண்டு முதல் கடவுளான விநாயக பெருமாளுக்கு பூஜை செய்து விழாவில் கலந்து கொண்ட ஊழியர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் தொண்டர்களுக்கு இனிப்புகள் வழங்கி மகிழ்ந்தார். நிகழ்ச்சியின் போது திரளான சட்டசபை ஊழியர்கள், பாஜக நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் நாளை விநாயகர் சதுர்த்தி கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ள நிலையில் விநாயகர் சிலைகள், பூஜை பொருட்கள், பழங்கள், அலங்கார பொருட்கள் விற்பனை தீவிரமடைந்துள்ளது. நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா நாளை வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு மூலவர் பக்தர்களுக்கு அருள்பாலிக்க உள்ளார். புதுச்சேரியில் விநாயகர் சிலை விற்பனை தீவிரமடைந்துள்ள நிலையில் விநாயகர் பூஜைக்கு தேவையான விநாயகர் குடை, எருக்கம்பூ மாலை, அருகம்புல், மா இலை, ஆப்பிள், சாத்துக்குடி, ஆரஞ்சு, விலாப்பழம், கம்பு கதிர், மக்காசோளம், கலாக்காய், மாதுளம், கொய்யா, நாவல், திராட்சை மற்றும் செங்கரும்பு போன்ற அனைத்து பொருட்களின் விற்பனை தீவிரமடைந்துள்ளது. மேலும் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பூக்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. நேரு வீதி, காந்தி வீதி, சாரம், சின்ன மணிகுண்டு, முதலியார்பேட் மார்க்கெட் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் விநாயகர் சதுர்த்தி பூஜைக்கான பொருட்களை வாங்க மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. புதுச்சேரி அரியாங்குப்பம் புனித ஆரோக்கிய அன்னை ஆலய திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற கொடியேற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தின் 334ஆம் ஆண்டு பெருவிழா இன்று தொடங்கியது. இன்று காலை சிறப்பு திருப்பலி நடைபெற்று புதுச்சேரி கடலூர் உயர்மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் திருப்பலி நிறைவேற்றி தொடர்ந்து கொடிக்கு சிறப்பு ஆராதனை நடத்தி பங்கு மக்கள் மத்தியில் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கொடியேற்றம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து நவநாட்களில் காலை மாலை திருப்பலியும் சிறிய தேர்பவனி, நற்கருணை ஆசீரும் இடம்பெறும் என்றும் செப்டம்பர் 15ஆம் தேதி ஆண்டு பெருவிழாவையொட்டி ஆடம்பர தேர்பவனி நடைபெற உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டது. இதில் ஏராளமான கிறிஸ்தவ பொதுமக்கள் கலந்து கொண்டு ஆரோக்கிய அன்னையை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி அரசு பள்ளி கல்வி இயக்ககம் சார்பில் நடைபெற்ற ஆசிரியர் தின விழாவில் நல்லாசிரியர் விருதுகளை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி அரசின் பள்ளி கல்வி இயக்ககம் சார்பில் ஆசிரியர் திருநாள் விழா கருவடிக்குப்பம் ஈசிஆரில் உள்ள காமராஜர் மணிமண்டபத்தில் நேற்று நடந்தது. நிகழ்ச்சிக்கு கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு நல்லாசிரியர்களுக்கான விருதுகளை வழங்கினார். மேலும் பணி ஓய்வு பெற்ற ஆசிரியர்களையும் கௌரவித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் செல்வ கணபதி எம்பி, முதல்வரின் பாராளுமன்ற செயலாளர் ஜான்குமார் எம்எல்ஏ மற்றும் ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் முன்னதாக கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி வரவேற்புரை வழங்கினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை இணை இயக்குநர் சிவகாமி தலைமையில் அதிகாரிகள் செய்திருந்தனர். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் சர்வ திவ்ய தரிசனத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் நாளை விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. இதனையொட்டி புதுச்சேரியில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் நாளை அதிகாலை 4:30 மணிக்கு நடை திறக்கப்பட்டு மணக்குள விநாயகருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெறுகிறது. மேலும் மூலவருக்கு தங்க கவசம் அணிவிக்கப்படுகிறது. அதேபோல் உற்சவருக்கும் தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு வண்ண விளக்குகள் மற்றும் புஷ்ப அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளிக்க உள்ளார். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நாளை தனிநபர் அர்ச்சனைகள், விசேஷ பூஜைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. பக்தர்கள் அனைவரும் சுவாமி தரிசனம் செய்யும் வகையில் சர்வ திவ்ய தரிசனத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சுவாமி தரிசனம் செய்யும் அனைத்து பக்தர்களுக்கும் இடைவிடாது லட்டு பிரசாதம் வழங்கப்பட உள்ளது. இதற்காக 11,000 லட்டுகள் தயார் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர வாகனங்களை புதுவை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார்.
புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலம் இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட 8 மாற்றுத்திறனாளிகளுக்கு ரூபாய் 8.5 லட்சம் மதிப்பில் மோட்டார் பொருத்திய 3 சக்கர வாகனங்களை முதல்வர் ரங்கசாமி சட்டப்பேரவை வளாகத்தில் நேற்று வழங்கினார். நிகழ்ச்சியில் தொகுதி எம்எல்ஏவும் அரசு கொறடாவுமான ஏகேடி ஆறுமுகம், சமூக நலத்துறை இயக்குநர் ராகினி, துணை இயக்குநர் ஆறுமுகம் ஆகியோர் கலந்து கொண்டனர். நல்லவாடு அரசு நடுநிலைப் பள்ளியில் ரூபாய் 30 லட்சம் மதிப்பில் 2 புதிய வகுப்பறைகள் கட்டும் பணியினை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பூஜை செய்து தொடங்கி வைத்தார். மணவெளி தொகுதிக்குட்பட்ட நல்லவாடு கிராமத்தில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளிக்கு ரூபாய் 30 லட்சம் மதிப்பில் புதிதாக 2 வகுப்பறைகள் கட்டும் பணியின் துவக்க விழா பள்ளி வளாகத்தில் இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் மற்றும் தொகுதி முக்கிய நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் 45 பேருக்கு ஆவண எழுத்தர் உரிமத்துக்கான ஆணை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரியில் ஆவண தயாரிப்பு பட்டய படிப்பை முடித்தவர்களுக்கு பதிவுத்துறையால் ஆவண எழுத்தர் உரிமம் வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி கடந்த 2014-2015 ஆண்டு முதல் 2020-2021 கல்வியாண்டு வரையில் ஆவண தயாரிப்பு பட்டய படிப்பை 48 பேர் முடித்துள்ளனர். அவர்கள் தங்களுக்கான ஆவண எழுத்தர் உரிமத்தை வழங்க கோரி விண்ணப்பித்திருந்தனர். அதன்படி அவர்களது விவரங்கள் காவல்துறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு சரிபார்க்கப்பட்டன. காவல்துறை சரிபார்ப்புக்கு பிறகு 45 விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். அவர்களுக்கு ஆவண எழுத்தர் உரிமத்துக்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி பேரவை வளாகத்தில் உள்ள முதல்வர் அறையில் நடைபெற்றது. முதல்வர் ரங்கசாமி ஆவண எழுத்தர் உரிம ஆணை 45 பேருக்கும் வழங்கினார். 30 நாட்களுக்குள் இறந்தவர்களின் பெயர்களை ரேஷன் அட்டையிலிருந்து நீக்க வேண்டுமென குடிமைப்பொருள் வழங்கல் துறை கெடு விதித்துள்ளது. இதுகுறித்து குடிமைப்பொருள் வழங்கல் துறையின் இயக்குநர் சத்தியமூர்த்தி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி மாநிலத்தில் ரேஷன் அட்டை பெற்றுள்ளவர்களில் சிலர் இறந்த குடும்ப உறுப்பினர்களின் பெயரை ரேஷன் அட்டையிலிருந்து நீக்கவில்லை என்பதை இந்த துறை கண்டறிந்துள்ளது. இதனால் இந்த துறையின் அனைத்து வகையான உதவித்தொகை, மானியங்கள் தொடர்ந்து வெளியிடுவதில் தேவையற்ற சிக்கல்கள் ஏற்படுகின்றன. அந்த ரேஷன் கார்டுதாரர்கள் இந்த அலுவலகத்தை அணுகி அந்த அறிவிப்பு வெளியான 30 நாட்களுக்குள் அதற்கான விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து அதனுடன் தேவையான ஆவணங்களை இணைத்து இறந்த உறுப்பினரை நீக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். உங்கள் அட்டை விவரங்களை சரிபார்க்க துறையின் இணையதளத்தை பார்வையிடவும். தவறினால் இந்த துறை சம்பந்தப்பட்ட ரேஷன் அட்டையை துறையின் ரேஷன் அட்டை தரவு தளத்திலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்படும் மற்றும் உதவித்தொகை, மானியங்கள் வழங்கப்படாது என்று அவர் கூறியுள்ளார். தொடர் போராட்டங்களால் புதுவையில் 9 துறைகளில் 183 அரசு துறை பணியிடங்கள் நிரப்புவதில் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான உள் இடஒதுக்கீடு இன்றி அறிவிக்கப்பட்ட அறிவிப்பாணையை ரத்து செய்ய துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் ஒப்புதல் அளித்துள்ளார். புதுவை மாநிலத்தில் கடந்த 2022 ஆண்டு 9 அரசு துறைகளில் 183 குரூப் பி அரசிதழ் பதிவு பெறாத காலி பணியிடங்கள் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அப்பொழுது இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினரில் மிகவும் பிற்படுத்தப்பட்டோரில் மீனவர், இஸ்லாமியர், பிற்படுத்தப்பட்ட பழங்குடியினர் ஆகியோருக்கான உள் இடஒதுக்கீடு இன்றி பொதுவான மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என குறிப்பிட்டு அறிவிப்பாணை வெளியிடப்பட்டது. ஆனால் கடந்த 2023 ஆண்டு காலி பணியிடங்கள் நிரப்புவதில் மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கான உள் இடஒதுக்கீடு அனுமதிக்கப்பட்டது. அரசு பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வரும் நிலையில் மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கான உள் இடஒதுக்கீடை மறுக்கும் அறிவிப்பாணை வெளியிட்ட அதிகாரிகள் இருவருக்கு எதிராக சமூக நல அமைப்புகள் உள் இடஒதுக்கீடு அறிவிப்பாணை ரத்தாகும் வரை போராடப் போவதாக கூறி வருகின்றன. இந்த நிலையில் துறைமுகம், காவல்துறை, போக்குவரத்து துறை உள்ளிட்ட 9 அரசு துறைகளின் 183 காலி பணியிடங்கள் நிரப்புவதில் மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கான உள் இடஒதுக்கீடை மறுக்கும் அறிவிப்பாணை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் ரத்து செய்வதற்கான ஒப்புதலை வழங்கியுள்ளார். இயற்கையான பொருட்களை வைத்து விநாயகர் சிலைகளை செய்ய வேண்டுமென புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுமம் வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழும உறுப்பினர் செயலர் ரமேஷ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், விநாயகர் சிலைகள் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற இயற்கையான மூலப்பொருட்களான களிமண் மற்றும் மண் போன்றவற்றால் செய்ய வேண்டும். சிலைகளுக்கு மலர் ஆபரணங்கள் செய்யலாம். சிலைகளை ஒளிர செய்வதற்கு மர பிசினை பயன்படுத்தலாம்.
பிளாஸ்டிக் மற்றும் தர்மாக்கோல் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது. சிலைகளை உருவாக்க நச்சு மற்றும் எளிதில் மக்காத ரசாயன சாயங்கள், எண்ணெய், வண்ணப்பூச்சிகள் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். பாதுகாப்பான நீர் சார்ந்த மக்கக்கூடிய மற்றும் நச்சுத்தன்மையற்ற இயற்கை சாயங்கள் பயன்படுத்த வேண்டும். சிலைகளை அழகுபடுத்துவதற்கு எளிதில் நீக்கக்கூடிய அலங்கார ஆடைகளை பயன்படுத்த வேண்டும். அலங்கார ஆடைகளுக்கு வண்ணம் சேர்ப்பதற்கு பூக்கள், மரப்பட்டைகள், மகரந்தங்கள், இலைகள், வேர்கள், விதைகள், பழங்கள் மற்றும் வண்ண பாறைகள் ஆகியவற்றிலிருந்து இயற்கையாக தயாரிக்கப்பட்ட வண்ணங்கள் மட்டுமே பயன்படுத்த வேண்டும். விநாயகர் சிலைகளை தயாரிப்பவர்கள் உள்ளாட்சித்துறையில், நகராட்சி, கொம்யூன் பஞ்சாயத்தில் முன்பே பதிவு செய்ய வேண்டும். பாக்கு, வாழை, ஆலம், சால் இலைகள், மக்கும் காகித கோப்பைகள், தட்டுகள் மற்றும் மண்பானைகள் போன்றவற்றை பிரசாதம் விநியோகத்திற்கும் பிற தேவைகளுக்கும் பயன்படுத்த வேண்டும். காகிதத்தால் செய்யப்பட்ட அலங்கார பொருட்கள் மற்றும் மக்கும் பொருட்கள் போன்ற வழிபாட்டு பொருட்களை சிலை மூழ்குவதற்கு முன்பு அகற்றப்பட்டு நியமிக்கப்பட்ட சிலை மூழ்கும் இடத்தில் வழங்கப்பட்ட வண்ண குறியிடப்பட்ட தொட்டிகளில் பிரித்து போட வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். பொதுப்பணித்துறையில் பணிகள் மேற்கொள்ள ஒப்பந்ததாரர்களுக்கான ஒப்பந்த திறன் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்ட அரசாணையினை முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறையின் திட்ட மதிப்பீடுகளை தயாரிப்பதற்கு 2024 முதல் 2025 ஆண்டுக்கான புதுச்சேரி, காரைக்கால், ஏனாம் மற்றும் மாஹி பகுதிகளுக்கான தனித்தனி புதிய விலைப்பட்டியல் அடங்கிய புத்தகத்தை முதல்வர் ரங்கசாமி சட்டசபையில் வெளியிட்டார். இதேபோல் பொதுப்பணித்துறையில் பணிகள் மேற்கொள்ள ஒப்பந்ததாரர்களுக்கான ஒப்பந்த திறன் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்ட அரசாணையினை முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டார். இதன் மூலம் புதுச்சேரி ஒப்பந்ததாரர்கள் பொதுப்பணித்துறையில் 20 கோடி ரூபாய் வரையிலான பணிகளை தளர்த்தப்பட்ட கட்டுப்பாடுகளுடன் ஏலத்தில் கலந்து கொண்டு மேற்கொள்ளலாம். நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், துறை செயலர் ஜெயந்த்குமார் ரே, தலைமை பொறியாளர் தீன தயாளன், கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம், செயற்பொறியாளர்கள் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகர் சதுர்த்தி பேரவை சார்பில் 150 இடங்களில் விநாயகர் சிலைகள் நிறுவி சிறப்பு பூஜைகள் நடைபெற உள்ளன. நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா நாளை கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோயிலில் தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு மூலவர் பக்தர்களுக்கு அருள்பாலிக்க உள்ளார். விநாயகர் சதுர்த்தி பேரவை சார்பில் புதுச்சேரியில் மட்டும் 150 இடங்களில் 300 அடி முதல் 12 அடி வரை உயரமுள்ள விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளன. சாரம் அவை திடலில் 21 அடி உயர விநாயகர் சிலை பிரதிஷ்டை செய்யப்படுகிறது. நகரம் முழுவதும் பிரதிஷ்டை செய்யப்படும் விநாயகர் சிலைகள் செப்டம்பர் 11ஆம் தேதி கடலில் விசர்ஜனம் செய்யப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்து முன்னணி சார்பில் புதுவை முழுவதும் 500க்கும் மேற்பட்ட இடங்களில் விநாயகர் சிலைகள் நிறுவி பூஜை செய்யப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பாரதிதாசன் மகளிர் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு வகுப்புகள் வரும் 9ஆம் தேதி முதல் துவங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கலை, அறிவியல் படிப்புகளுக்கு 2 கட்ட கலந்தாய்வு சென்டாக் மூலம் நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் 2 கட்ட கலந்தாய்வு மூலம் பாரதிதாசன் மகளிர் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு சேர்ந்துள்ள மாணவிகளுக்கு வருகிற 9ஆம் தேதி முதல் வகுப்புகள் துவங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி பாரதிதாசன் அரசினர் மகளிர் கல்லூரி முதல்வர் வீரமோகன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி பாரதிதாசன் அரசினர் மகளிர் கல்லூரியில் கலை மற்றும் அறிவியல் பட்ட படிப்புகளுக்கான 1ஆம் ஆண்டு வகுப்புகள் வருகிற 9ஆம் தேதி தொடங்கப்படுகின்றன. BE தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு, வரலாறு, பொருளாதாரம் ஆகிய வகுப்புகள் காலை 8 மணிக்கும், BSc கணிதம், இயற்பியல், வேதியியல், தாவரவியல், விலங்கியல், மனையியல், கணினி அறிவியல், பிகாம் ஆகிய வகுப்புகள் மதியம் 1:15 மணிக்கு தொடங்கப்படுகின்றன என்று அவர் கூறியுள்ளார். புதுச்சேரி வில்லியனூரில் பேனர் அச்சடிக்கும் கடைகள் முறையான அனுமதி பெற்ற நபர்களுக்கு மட்டும் பேனர்களை அச்சடித்து தர வேண்டும் என வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்துக்குட்பட்ட பகுதிகளில் இயங்கி வரும் டிஜிட்டல் போர்டு, பிளெக்ஸ் போர்டுக்கான பேனர்களை அடித்து தரும் நிறுவனங்களை நடத்தி வரும் உரிமையாளர்கள் தங்கள் கடைக்கு இக்கொம்யூனில் தொழில் உரிமம் பெறுதல் வேண்டும். மேலும் தங்களை நாடி பேனர் அடிக்க வரும் வாடிக்கையாளர்கள் அந்த பேனர் வைப்பதற்கு இக்கொம்யூன் மூலம் முறையான அனுமதியை பெற்றிருந்தால் மட்டுமே பேனர் அடித்து தர வேண்டும்.
மேலும் அதற்கான அனுமதி அந்த பேனரின் ஓரத்தில் அச்சிட வேண்டும். மேற்கூறிய விதிமுறைகளை மீறினால் கொம்யூன் பஞ்சாயத்து விதி 1973 படி தங்கள் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது இதன் மூலம் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது என்று அவர் கூறியுள்ளார். புதுச்சேரியில் தண்ணீர் கட்டணத்தை இணையதளத்தில் செலுத்தும் வசதியை முதல்வர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி நகராட்சியில் பொதுப்பணித்துறையால் தண்ணீர் கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகிறது. தண்ணீர் கட்டணத்தை வரிசையில் நின்று மக்கள் செலுத்தி வருகின்றனர். எனவே வரிசையில் நிற்கும் சிரமத்தை போக்கும் வகையில் இணையதளத்தில் கட்டணத்தை செலுத்தும் வசதியை பொதுப்பணித்துறையினர் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி உதவியுடன் செயல்படுத்தியுள்ளனர். இணையதளத்தில் தண்ணீர் கட்டணம் செலுத்தும் வசதியை முதல்வர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், அரசு செயலர் ஜெயந்தகுமார் ரே, தலைமை பொறியாளர் தீனதயாளன், இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் புதுச்சேரி மண்டல மேலாளர் எபினேசர் சோபியா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.